பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். சேனைகளின் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும்படியாய் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த கூடி வருதல் தேவனுக்கு பிரியமாய் காணப்படும்படியாய், தேவனோடு கூட இணையும்படியாய், இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளாய் பிரவேசிக்க செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாய் நாம் தேவனோடு கூட இப்பொழுது இடைப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். துதி கன மகிமை எல்லாவற்றுக்கும் தேவனுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தேடி நீர் வந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, 2024ஆம் வருடம் ஜூலை மாதம் வரைக்கும் சுவாமி எங்களோடு கூட இருந்து தகப்பனே, விசேஷமாய் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளாய் பிரவேசிக்க செய்ததான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்நாளிலும் சுவாமி நாங்கள் நன்றியோடு தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக, எங்களை வழிநடத்துவீராக சுவாமி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனை ஆராதிக்கும் விதமாக தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை என்கிறதான பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். வாழ்க ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். செவிகளை திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே
விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் தேடி வந்து மீட்ட தெய்வமாய் காணப்படுகிறார். நம்மை தேடி வந்தார். பாவியாகிய நம்மை அவர் இந்த பாவ சேற்றிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக நம்மை தேடி வந்தார். நம்மை தேடி வந்தது மாத்திரம் அல்லாமல் தன் ஜீவனை நமக்காக கொடுத்து, விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார்.
இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்த தேவனை நாம் நன்றியோடு தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் மேலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் அழிந்திட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. உள்ள இடங்களில் மைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ள இடங்களில் மைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு பாடலுக்கு நாம் பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் என்றதான பாடலை நாம் பாடி
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும், கர்த்தருக்கு கர்த்தர் துணை. கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பும் மீதும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அண்ணல் மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்கு. தம்மண்டை வந்தோரை தள்ளிடரே தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடரே தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே.
நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். வேதத்திலிருந்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். மகிமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு சோத்திருக்கிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே கேட்கும்படியாய் நாங்கள் ஆவலோடு வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் பேசுவீராக, எங்களுடைய இருதயங்கள் திறக்கும்படியாய் பேசுவீராக, என்னையும் உட்பட சுவாமி. கேட்கிற யாவரும் நாங்கள் அனைவரும் கேட்கிறவர்கள் மாத்திரமே. பேசுகிற தெய்வம் நீர் என்கிறபடினாலே நீர் பேசுவீராக, நாங்கள் கேட்கும்படியாய் எங்களுடைய இருதயங்கள் திறக்கும்படியாய் நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த வருடம் கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை சுகபத்திரமாய் காத்து வந்த தேவனாய் இருக்கிறார். இந்த புதிய நாளை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளாய் பிரவேசிக்க செய்த தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்த கடமையுள்ளவர்களாய் காணப்படுவோம். இந்நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஆமோஸின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமோஸ் 5:6 இவ்விதமாய் சொல்லுகிறது: கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைய நாளில் தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தரை தேட மறந்தவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறதிலே நாம் மறந்து போனவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் இவ்வாறாக நான் சொல்லுகிறேன் என்றால், வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய நாட்களிலே, இந்த கடைசி காலகட்டமாய் காணப்படுகிறதான இந்த கடைசி நாட்களிலே, கர்த்தரை தேடுகிறதான வாஞ்சியே நம்மிடத்திலே இல்லாத நிலைதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகாலை வேளையிலே இன்றைக்கு தேவனை தொழுது கொள்ளும்படியாய், தேவனை தேடும்படியாய், தேவனோடு கூட இடைபடும்படியாய், தேவனோடு கூட இணையும்படியாய் யாருமே முன் வருவதே இல்லாத நிலையாய் காணப்படுகிறது.
இது ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடிய காரியமாய் காணப்படுகிறது. ஏன் இவ்வாறாக நான் சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, காரணத்தை கேட்டால் சொல்லுகிறதான காரணம் என்ன? எங்களுக்கு அநேக வேலைகளின் நிமித்தமாய் காலையில் எங்களால் எழ முடியவில்லை, ஆகவே சற்று நேரம் நாங்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு அநேக நம்மிடத்திலே சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிற விதமாய் நாம் தேவனை அதிகாலை வேளையில் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். விழித்திருந்து நாம் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் கூட அவர் தன்னை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக எல்லாரையும் என்ன பண்ண சொல்றாரு? செபிக்கும்படியாய் சீஷர்களை, நீங்கள் சற்று நேரம் நீங்கள் எனக்காய் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொஞ்ச தூரம் போயிட்டு அவரும் என்ன பண்றாரு? முக்காடிட்டு செபிக்கிறவராய் காணப்படுகிறார். இப்படி அவர் செபித்து முடித்து விட்டு மீண்டுமாய் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அனைத்து சீஷர்களும் கண்ணயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறதை அவர் காண்கிறார். அவர் கண்ட மாத்திரத்திலே அவர் கேட்கிறதான ஒரே கேள்வி என்ன என்று கேட்கிறார், எனக்காக ஒரு மணி நேரம் கூட நீங்கள் விழித்திருந்து செபிக்க மாட்டீர்களா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார். சீஷர்களை பார்த்து கேட்கிறதான அதே கேள்வியை இன்றைக்கு நம்மிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், எனக்காக உங்களுடைய நேரத்தை செலவழிக்க மாட்டீர்களா என்று. என்னுடைய காரியத்துக்காக உங்களுடைய நேரத்தை செலவழிக்க மாட்டீர்களா என்று இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பார்த்து கேட்கப்படும் பொழுது நாம் என்ன பதிலை சொல்ல அவருக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நாம் என்ன பதிலை நம்மால் சொல்ல முடியும்? அவரிடத்திலே, ஆண்டவரே எனக்கு வேலை பளு இருந்ததினால் நான் ஓய்வெடுத்து கொண்டேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று இன்றைக்கு எச்சரிப்பு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வருகிறதான காரியங்களுக்கு இங்கே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதான காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் நோக்கி பாருங்கள். இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதான காரியம் கடைசி நாட்களின் காரியமாய் காணப்படுகிறது. நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதை காட்டிலும் கடைசி நொடி பொழுதுகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சமீபமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை எப்பொழுது வரும் என்றே நாம் அறியாதவர்களாய் இருக்கிறபடியினாலே தேவனை விழிப்போடு நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நாம் தேடாமல் நிர்விசாரணமாய் நாம் இருப்போமானால் தேவன் வருவார், நம்மை நிச்சயமாய் மீட்டு கொண்டு போவார். ஏனென்றால் நான் ஞானஸ்நானம் பெற்று கொண்டிருக்கிறேன், நான் ஆவிக்குரியதான மகன், நான் ஆவிக்குரியதான மகள், அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், எல்லா விதத்திலேயும் தேவனோடு கூட நான் இணைக்கப்பட்டவனாய் காணப்படுகிறேன் என்று நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோமே ஆனால் நம்மை விட துரதிர்ஷ்டசாலிகளாய் கைவிட்டு போவார் யாரும் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன் இவ்வாறாக நான் சொல்லுகிறேன் என்றால், இந்நாளில் தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று. நீங்கள் இனி வரும் நாட்களில் இதற்கு முன்பதாக எப்படி இருந்தீர்களோ என்று தெரியாது, ஆனால் தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் 1வது தேதியிலே ஒரு எச்சரிப்பின் தேவனாய் எச்சரிப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். விழித்து கொள்ளுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைக்கப்படுவீர்கள். அப்படி இல்லாவிட்டால் இங்கே நடைபெறுகிறதான காரியம் என்ன? அவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினியிலே யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் கர்த்தரை தேடாமல் நிர்விசாரக்காரர்களாய் இன்னும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உலக மாயைகளின் நிமித்தமாய் சிக்கி தேவனை தேடாதபடிக்கு, தேவனுடைய முகங்களை காணாதபடிக்கு நீங்கள் தேவனுடைய முகத்துக்கு மறைவாக்கப்படுவீர்களானால் ஒன்று நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய கோபாக்கினி நிமித்தமாய் பற்றி எரியக்கூடிய நாள்
அதிசீக்கிரத்திலே வந்து கொண்டிருக்கிறது. 14ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்கே எதை சொல்லுகிறது? நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் தீமையை அல்ல நன்மையை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தீமை என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது அத்தனையுமே தீமைதான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவை எவை? உலகத்தின் நிமித்தமாய் உலகத்தை நேசிப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் காணப்படுகிறது. உலகத்தை நேசிக்கிறது, உலகத்தை மீது இச்சை கொள்வது, உலகத்தின் மீது அன்பு கூறுவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாயிருக்கிறது. உலகத்தை அன்பு கூறுவதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறினால் வசனம் சொல்லுகிறது எபிரேயர்களே, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நேசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும். அன்புக்கு என்ன இல்லை? அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு என்ன பண்ணாது? ஒருபோதும் யாரையும் குற்றப்படுத்தாது. அன்பு எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? மன்னிக்க கூடிய குணமாய் காணப்படுகிறது. இயேசுவின் குணம் அத்தனையும் அன்பிலே இருக்கிறபடியினாலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைத்திருக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுகிறவர்களாய் காணப்படுகிற வேண்டும். நாம் தீமையை அல்ல, இன்றைக்கு சகோதரத்துவமான சிநேகமே காணப்படாத நிலை காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு மனிதன் ஒருவரை நேசிக்க மறந்த மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு மனிதனுடைய நிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தகப்பன் பிள்ளையை நேசிக்க மறந்து போனான், பிள்ளை தகப்பனை நேசிக்க மறந்து போனான், தாய் மகளை நேசிக்க மறந்து போனாள், மகள் தாயை நேசிக்க மறந்து போனாள், ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பிகள் நேசிப்பதை மறந்து போனார்கள், உற்றார் உறவினர்கள் நேசிப்பதை மறந்து போனார்கள். இன்றைக்கு எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரையும் நேசிக்காதவர்களாய், யாரையும் நம்பாதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கடைசி காலமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் நாம் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நாம் நன்மையை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எது நன்மை? என்று அனைவரையும் நேசிப்பது நன்மை. ஏன் அவர் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது? நான் உங்களை நேசிக்கிறேன். நான் என்ன பண்றேன்? இயேசு சொல்றாரு, நான் உங்களின் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பா இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பை நாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினோம் என்றால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோம் என்று அர்த்தம். தேவன் நம்மேல் வைத்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டோமானால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் நாம் நன்மை செய்கிறவர்களாய் அர்த்தம். எல்லாருக்கும் அன்பு செலுத்தணும்னா மட்டும் கிடையாது. அன்பு செலுத்துவதன் நிமித்தமாய், ஒருவரை ஒருவர் நேசிப்பதன் நிமித்தமாய் அவருடைய தேவைகளை, இல்லாதவர்களுக்கு தேவைகளை சந்திப்போம். நாம் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வோம். நாம் எப்படி? தேவ அன்பின் நிமித்தமாய், தேவ அன்பை ருசி பார்ப்பதின் நிமித்தமாய். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, 15ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். அன்புக்குரியவர்களே, வசனம் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை
நிலைப்படுத்துங்கள் என்று. நாம் இன்றைக்கு தீமையை வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே காணப்படுகிறதான எல்லா காரியங்களையும் நாம் வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறதான காரியம் இதுதான். நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம தீமையை வெறுத்து நன்மையை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அதிகாலை வேளையிலே தேவனை தேடாதவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்றைய நாளிலிருந்து நீங்கள் தேவனை தேட, அதிகாலையில் தேவனை தேட நான் முன் வருவேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நாம் நன்மை செய்ய தேவன் சித்தமா இருக்கிறார். நாம் நன்மை செய்கிறோமா இல்லையா என்று தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறபடி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாய் நிலைப்படுத்த வேண்டும்? எந்த காரியத்தை நிலைப்படுத்த வேண்டும்? ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்த வேண்டும். எது நியாயம்? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதுதான் நியாயமாய் காணப்படுகிறது. தேவனுக்கு பிரியமாய் செய்கிறதான காரியங்கள் தான் நியாயமாய் காணப்படுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவை? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்றால் எவை? ஒருவரை ஒருவர் நேசியாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கிறது. ஏனென்றால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறபடியினாலே அதை நாம் செய்யவில்லை என்றால் தேவனுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? தேவனிடத்திலிருந்து விலகினவர்களாய், தேவனை காண முடியாதபடிக்கு, தேவனோடு கூட ஐக்கியப்படாதபடிக்கு, தேவனை விட்டு விலகினவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்காமல் தேவனோடு கூட இடைப்படுகிறவர்களாய், தேவனை நேசிக்கிறவர்களாய், தேவன் கற்பித்ததான எல்லா காரியங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாய் இன்றைய நாளிலே காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்கே சொல்லுகிறது, ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார் என்று. நீங்கள் தேவனை தேடி பாருங்கள், தேவனோடு கூட இடைப்பட்டு பாருங்கள். அதிகாலை வேளையிலே நிச்சயமாய் வரப்போகிறதான காரியங்களிலிருந்து தப்பிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, காலங்கள் கொடியதாய் காணப்படுகிறது. இதோ கொள்ளை நோய்கள், ஆங்காங்கே பூகம்பங்கள், நில அதிர்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோ பாருங்கள், கேரள தேசத்தில் கூட, அந்த தேசத்திலே இன்றைக்கு கொடிய வெள்ளத்தின் நிமித்தமாய் எத்தனையோ ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மரித்து போயிருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் நாம் செய்திகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மன வருத்தம் அடைகிறோம். அந்த செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது வேதனை அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது, வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. இவைகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால், உலக சீற்றங்களிலிருந்து, பொல்லாத கொள்ளை நோய்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் அனுதினமும் அதிகாலை வேளையிலே தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் தேவன் ஒரு எச்சரிப்பின் வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ஒரு எச்சரிப்பின் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த எச்சரிப்பின் வாக்குத்தத்தத்தை ஞானமாய் அறிந்து கொண்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாய் அவர் மன இரக்கத்தின்படி அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த கோபாக்கினையிலிருந்து, இந்த உலகத்தின் சீற்றங்களிலிருந்து தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வருகிறதான கொள்ளை நோயிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமானால், வரப்போகிறதான கொள்ளை நோயிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டுமானால் ஒரே வழி மாத்திரம்தான் உண்டு. அது தேவனாகிய கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நாம் அடங்கி இருப்பது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நாம் அடங்கி இருப்பது. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதுகாப்பின் கீழே, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நாம் வர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான்.
அதிகாலையிலே நாம் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதிகாலையிலே நாம் தேவனை தேடுவோமானால், நாம் தேவனோடு கூட இடைபடுவோமானால், தேவனை தரிசிப்போமானால், நாம் எல்லா இக்கட்டிலிருந்தும் காக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். தேவனோடு கூட நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதியுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நேரத்துக்காக நம்முடைய கருத்துல வருகிறோம் சுவாமி. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே தகப்பனே என் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அப்பா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதிகாலையில் வேளையிலே தகப்பனே நாங்கள் தேடுகிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை அருளச் செய்வீராக. அப்பா தகப்பனே, அப்பா, விசேஷமாய் கர்த்தாவே, நாங்கள் உம்மை தேடி அதிகாலை வேளையிலே தேடி தகப்பனே நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய நீர் கிருபை அருளச் செய்வீராக. உம்முடைய அன்பை நாங்கள் அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை அருளச் செய்வீராக சுவாமி. உம்முடைய கருத்துல எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே, அப்பா தகப்பனே, அந்த கேரள தேசத்துக்காய் நாங்கள் உடைய கரத்துல உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம் ஆண்டவரே. கேரள தேசத்தில் அப்பா அந்த இயற்கை சீற்றங்களிலே தவித்து கொண்டிருக்கிறதான ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்படியாய், ஆறுதல் கிடைக்கும்படியாய் அவர்களோடு கூட நீர் இடைபடுவீராக சுவாமி. அப்பா, அந்த தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த தேசம் தகப்பனை இயற்கை சீற்றங்களின் நிமித்தமாய் வெள்ள தேசமாய் மாறி போயிருக்கிறது சுவாமி. அந்த ஜனங்களை பாருங்கள் ஐயா. அப்பா, அந்த தேசம் முழுவதும் தகப்பனே கண்ணீர் ஓலங்களாய் கேட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இது எத்தனை ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமாயிருக்கிறது. தேசம் முழுவதும் தண்ணீர் புரண்டோடி கொண்டிருக்கிறது. மனிதர்களிடத்திலே அப்பா ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. வேதனைகளோடு காணப்படுகிறதான மனிதர்களாய் இன்றைக்கு அங்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்படியாய் கிருபை அருளச் செய்வீராக. நித்திய சமாதானம் உம்மிடத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டபடியினாலே அப்பா, உம்முடைய வசனம் சொல்லுகிற விதமாய் நான் ஒருவரும் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கவே வந்தேன் என்கிறதான வசனத்தின்படி என் தேவனாகிய கர்த்தர் நீர் அந்த மக்களுக்கு மனம் இறங்குவீராக சுவாமி. அவர்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் ஆண்டவரே, அப்பா, ஒரு விஷயம் ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு நீர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே, மனம் இறங்குவீராக சுவாமி. அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அப்பா, ஒரு மன மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களோடு கூட நீர் இடைபடுவீராக சுவாமி. தேசத்தில் தகப்பனே இப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாய் நீர் கிருபை அருளச் செய்வீராக ஆண்டவரே. அப்பா தகப்பனுடைய வல்ல கரம் அந்த தேசத்தின் மீது நிழலிடட்டும் ஆண்டவரே. அந்த தேசத்தின் மீது நிழலிடட்டும் சுவாமி. என் தேவன் அவர்களோடு கூட நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு சமாதானத்தை அருளச் செய்வீராக ஆண்டவரே. அது மாத்திரம் அல்லாமல் சுவாமி, இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் தகப்பனே தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். நாம் இனி வரும் நாட்களில் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிறதான மனபாரத்தை நீர் கொடுப்பீராக. இன்னும் தகப்பன நிர்விசாரணம் என் ஜனங்களிடத்திலே காணப்படாதபடிக்கு உம்மை அதிகாலை வேளையிலே தேடுகிறதான பிள்ளைகளாய் தங்களை மாற்றிக்கொள்ள நீர் கிருபை அருளச் செய்வீராக. அவர்களோடு கூட இடைபடுவீராக சுவாமி. இந்த தெய்வீக கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.